அப்படி இந்த படம் என்ன நல்ல கன்டென்ட்ட பேசிருச்சு. படம் பேசின நெறைய விஷயங்கள் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. சொசைட்டிக்கு ரொம்ப ஆபத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து சொல்லலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட கோர் கன்டென்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஹானர் கில்லிங்க்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் தான். அதாவது இந்த கதையோட கோர் கான்ஃப்ளிக்ட்டே வந்து அந்த ஹானர் கில்லிங் தான். மீதி எல்லாமே வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்னால நடக்கிற விளைவுகள பத்தி தான் வந்து காட்டியிருப்பாங்க. லைக் அதுலருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்கன்றத தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த கோர் கான்ஃப்ளிக்ட்ட விட்டுட்டோம். விட்டுட்டு அவங்க அதுக்காக என்னென்ன பண்றாங்களோ, அத வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த கோர் கான்ஃப்ளிக்ட்ட வந்து பத்தி நம்ம அவ்வளவா பேசல. லைக் சரத்குமார் சாரோட அந்த ரோல்ல வந்து அவரோட மைண்ட் செட் ஏன் அப்படி இருக்கு? ஏன் அவ்வளோ வந்து அப்படி யோசிக்கிறாரு? அப்படின்றத பத்தி அவ்வளவா கிரிட்டிசைஸ் பண்ணல. அவ்வளோ பேசல. பட் ஆனா அதுலருந்து அவங்க தப்பிக்க சில விஷயங்கள் பண்றாங்கல்ல, அத பத்தி நெறைய கிரிட்டிசைஸ் பண்றோம். நெறைய பேசுறோம். ஸோ இந்த படத்திலேயே ஒரு டயலாகும் வரும். ஸோ 2025ல ஒருத்தன் வந்து அவனோட பொண்ண வந்து ஜாதிக்காக கொலை பண்றது வந்து உனக்கு வல்கரா தெரியல அப்படின்னா, நான் பண்றது வந்து அவ்வளோ வல்கர் இல்ல அப்படின்ற மாரி. ஸோ அந்த மீன் பண்ற மாரி ஒரு டயலாக் வரும். சொசைட்டியோட ரிசெம்பிளா தான் அந்த கேரக்டர வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணத விட்டுட்டோம். அதுலருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்றாங்கல்ல. ஸோ அத வந்து நம்ம நெறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு தோணுது. ஸோ படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆனர் கில்லிங் அந்த பொண்ண வெட்டுவேன். நான் ஆல்ரெடி தங்கச்சிய வெட்டுவேன் அப்படின்றதெல்லாம் சொன்னது வந்து அவ்வளோ வல்கரா தெரிஞ்சத விட, இவங்க பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப வல்கரா தெரியுது. வல்கரா தெரியுதுன்றத விட ஒரு பதட்டத்த உண்டாக்குது. ஐய்யயோ! கலாச்சாரத்துக்கு எதிரா ஏதோ பண்றாங்களே! அப்படின்ற மாரி ஒரு பதட்டத்த உண்டாக்குது எல்லாருக்கும். பட் ஆனா அந்த மைண்ட் செட்ட நம்ம கொஞ்சம் கரெக்ட்டா யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப அந்த அப்பாவோட கேரக்டருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. என்ன மைண்ட் செட்? லைக் என்னோட பொண்ண விட, என்னோட தங்கச்சிய விட வந்து எனக்கு ட்ரெடிஷனலா நாங்க ஃபாலோ பண்ற காஸ்ட் தான் முக்கியம். எனக்கு அத காப்பாத்தணும். அந்த கல்ச்சர காப்பாத்தணும். லைக் அதுவும் ஒரு கல்ச்சர் தான். லைக் பேட் கல்ச்சர். பட் இட்ஸ் லீகலி அண்ட் மாரலி வந்து தப்புன்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒரு கல்ச்சர் இல்ல ஒரு பிராக்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து அவரோட மைண்ட் செட் ஆனா அப்படி இருக்கு. நான் வந்து இத ஃபாலோ பண்ணணும். நான் எனக்கு என் பொண்ண விட அத காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மைண்ட் செட் தான் ஆஸ் அ ஆடியன்ஸ் நமக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க பாருங்களேன், ஒரு பொண்ணு வந்து அதுலருந்து தப்பிக்கிறா. லைக் அந்த ஒரு அப்பா வந்து வெட்டுவேன்னே சொல்றான். அதுலருந்து தப்பிக்கிறதுக்காக சில விஷயங்கள அவ வந்து பண்றா. அந்த ஸ்க்ரீன் பிளேலயே அப்படிதான் காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லாம தான் அந்த ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணுவாங்க. இவன் வந்து அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவான். ஆமா. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயங்களுமே இதோட விளைவுகளா தான் இருக்கும். பட் நமக்கு ஆஸ் அ ஆடியன்ஸ் மைண்ட் செட்டா அந்த பொண்ணு தப்பிச்சிட்டாளே! அந்த பொண்ணு அதுலருந்து எப்படியோ ஓகே ஏதோ பண்ணி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாரி மைண்ட் செட் இல்லாம, நம்ம வந்து ஐய்யயோ! தாலிக்கு வந்து முக்கியத்துவம் போதே! லைக் அந்த தாலி சென்டிமென்ட்ட வந்து உடைக்கிறாங்களே! ஐயோ! மேரேஜோட அந்த புனித தன்மைய வந்து உடைக்கிறாங்களே! மேரேஜ்னா என்னன்னு தெரியுமா? அந்த மாரியான அந்த விஷயங்கள் மேல வந்து நெறைய கிரிட்டிசிசம் வந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனா, அந்த அப்பா ரோல் இருக்குல்ல, சரத்குமார் சாரோட ரோல் அந்த மைண்ட் செட் என்ன மைண்ட் செட்டோ, லைக் என்னோட ஜாதிக்காக நான் என் பொண்ணையே கொலை பண்ணுவேன்டா. எனக்கு அத காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட் எப்படியோ, அதே மாரி தான் நம்ம மைண்ட் செட்டும் லைட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, படத்த தாண்டி சோசியலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆணவ கொலைய பத்தி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ஒரு கொஞ்ச நாள் ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அத வந்து விட்டுருவோம். பட் ஆனா அதோட அந்த மைண்ட் செட்ட வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். லைக் ஒருத்தன் வந்து ஒரு சக மனுஷன வந்து கல்யாணம் பண்றத வந்து ஒத்துக்க மாட்றான். அதுக்கு வந்து ரீசனா வந்து ஜாதின்ற ஒரு விஷயத்த ஒரு ட்ரெடிஷனல் பிராக்டிஸ வந்து ரீசனா வைக்கிறான் அப்டின்னா,